தங்கச்சி குத்துனதா குத்திட்டு இதுல காலை வச்சு அப்படியே நிக்கும். இது அடியோட தூக்கு சார். இது வந்து தூக்கிடுவோம் அப்படியே தூக்கு மேல பாருங்க எப்படி குத்தி இருக்குது. அப்பா அவ்வளோ கோவம். 8 குழி, அந்த சைடு கீழ் சைடு 3, இந்த சைடு 3, ஜென்ரல்ல 2 கேட்டு மாதிரி. இது கேட்டு மாதிரி லாக் பண்ணிட்டான்னு உள்ள யானை போயிடும். அப்புறம் அந்த குத்துக்கட்டை, அந்த 1.5 அடி குத்துக்கட்டை எல்லாம் கடுப்பறையில குத்தி அடிச்சு விட்டானா எல்லாம் செட் ஆயிரும் சார். நார்மல் அந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அப்ப யானை உள்ளவே இருந்துக்கும். எத்தனை அடி இருக்கும் இந்த கிராலு? 12 இதெல்லாம் கட்டிடணும். அந்த கம்பியை போட்டு மேல எல்லாம் கட்டிடுவோம் சார். என்ன உயரம்? நல்ல உயரம் இருக்கும். வயரு அதுக்கு மேல ஏறும் சார். மேல ஏறும். இதுக்கு மேலயா? இது ஒரு 20 அடி இருக்குமா? 20 அடி இதுல ஏறி போய் பாருங்க. இதெல்லாம் எப்படி அடிச்சிருக்குது தந்தத்தில். தந்தத்தை அடிச்சது அது நான் குத்துனது. இந்த கரையாரத்துல குத்துன தங்கச்சி குத்துனதா? குத்திட்டு இதுல காலை வச்சு அப்படியே நிக்கும். இது அடியோட தூக்கு சார். இது வந்து தூக்கிடுவோம் அப்படியே தூக்கு மேல. தூக்குனா 4 சைடு போஸ்ட் வந்துருமே. போஸ்ட் வராது சார். இந்த இதுதான் மேல போகும். இதுக்கு என்ன பண்ணுமோ மேல இருந்து கயிறு பின்னி கட்டி அடியில நல்லா கட்டி இதுல கட்டிடுவோம். தூக்க முடியாது. அப்படி இருந்துக்கும். அப்புறம் நாங்க வந்து கூப்பிடும் போது ஓடி வந்து அடிக்கிறது தான் இது. இந்த பாருங்க இதுல எல்லாம் அடிபட்டு பாருங்க. இதுதான் குத்துறவா? குத்துனது சார். இந்த பாருங்க இங்க பாருங்க, இங்க குத்திருக்கு. எவ்வளோ? ஆமா, என்ன நல்ல உயரத்துல குத்திருக்கு. இங்க பாருங்க இது போயிருச்சு. குத்தி வாங்க பாருங்க எப்படி குத்தி இருக்குது. அப்பா அவ்வளோ கோவம். ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும் சார். போக அப்படியே பழகிடும் கொஞ்சம். இப்ப என்ன ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு கால் வைப்பீங்களா, இல்லைன்னா ஒரே காலில் எல்லாத்துக்கும்? இல்லை சார், அப்படி இது இந்த யூக்கிலஸ் மராவெல்லாம் வராது சார். 1 வருஷத்துல தாங்குது. அதுக்கப்புறம் வேற கட்டணுமா? வேற கட்டணும். அதுக்குள்ள கரை நெல்ல சாப்பிட்டுருச்சு. அந்த இடிக்கும். இப்படி குத்தி இருக்கும் போது மரத்தை அப்புறம் இதெல்லாம் எங்க தாங்குது? இதே மாதிரி இதுல இப்படி கீழே மரம் விரிச்சிருவோம். அது படக்கிறதுக்கு படத்துக்கும் இதே காலில் தட்டும். ஆனால் இதில் அவ்வளோ அடிப்படாது. அந்த சைடில் தான் நல்லா குத்து. இதில் நாங்கள் அப்படி வந்து போனாவே ஓடி வந்து குத்து இடி. சைடில் யாரும் நடமாட்டோம். வந்தாலே எத்தனை அடி குழி பறிச்சிருக்கீங்க? இது 6 அடி சார். உள்ள 6 அடிக்கா? 6 அடிக்கு போட்டு பிள்ளை மாதிரி இறக்கிட்டீங்க. காங்கிரீட் போடலாம். காங்கிரீட் வேற போட்டுருக்கீங்களா? வச்சிருக்கோம். வெள்ளட் மேலே தூக்கிருப்போம்னா இன்னும் யானைக்கு ஈடு கொடுக்க முடியுமாண்ணே? சார். இப்போ இது என்ன மரம்? ஈக்குவல் சார். இது தேக்கில் வச்சானா ரொம்ப நாள் நிற்கும். இது ஓகே. இந்த மரம் வந்து ரொம்ப நாள் நிற்காது. ஓகே. இந்த காலில் நீங்கள் எந்த யானையை போட்டிருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? சங்கர் டூஸ். சங்கர் டூஸ் தான் போட்டிங்களா? சரம்பள்ளியில் பிடிச்சோமே. அது லாரி உள்ள வந்துடுவீங்களோ? உள்ளே கொண்டு வந்துடுவோம் சார். இந்த மாதிரி ட்ரென்ச் எடுத்துருவோம் சார். குழி இங்கே எடுத்து இங்கே இறக்கிட்டோம். இறக்குன்னா அந்த களத்து கவர் இருக்குல்ல, அதை உள்ளே இழுத்துருவோம். அந்த பக்கம் கொஞ்சம் யானை இருக்கும். அந்த சைடு குங்கி யானை. அந்த யானை கிட்ட கொடுத்துட்டானா இங்கிருந்து இழுத்தானா பின்னாடி ஒரு யானை தள்ளி விடும். அங்கே இழுத்துரும். போயிடும். உள்ள போன பின்னாடி லாக் பண்ணி அந்த கயிறு அவுக்கிறதுக்கு, களத்தில் அவுக்கிறதுக்கு இந்த சைடில் இழுத்து கட்டிட்டு அந்த கவர் அவுத்து விட்டுருவோம். 6 மாசம் அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு நாங்கள் டெய்லி அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல திரேயன்னு தான் சொல்லுவோம். அந்த பிடிக்கிறது, குச்சி பிடிக்கிறதுக்கு திரேயனான்னு அதை அதுதான் பழக்குவோம். அப்புறம் பரேன்னு சொல்லுவான் வாயை திறக்கிறதுக்கு. அப்படியே தலையெல்லாம் கொடுக்கும்போது, தலையெல்லாம் போடும்போது எடுத்து வந்து ஓடி வந்து இடிக்கும், குத்தும். அது ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும் சார். போக போக கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும் கோவம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், பர்தா அண்ணனும் வரும், சிராக் அண்ணன் சைடில் சேர்ந்து நின்றுக்கும். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது பழகிரும்.